24 மணி நேரத்தில் வடக்கு காசாவில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும். இஸ்ரேல் மிரட்டல். வெட்கக்கேடானது என ஐநா மன்றம் கண்டனம். வடக்கு காசாவில் இருந்து 10 லட்சம் மக்கள் வெளியேறி தெற்கு பகுதிக்கு செல்ல வேண்டும் என இஸ்ரேல் மிரட்டல் விடுத்துள்ளது. தரைவழி தாக்குதலை தொடங்க இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் மக்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வீடுகளில் இருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் கூறியுள்ளது. இதற்கு ஐக்கிய நாடுகள் மன்றம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு இந்த மிரட்டல் வெட்கக்கேடானது என தெரிவித்துள்ளது. 10 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் வெளியேறினால் அவர்கள் தங்குவதற்கு தெற்கு பகுதியில் இடம் இல்லை. மேலும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்து சிகிச்சையில் உள்ள நிலையில் அவர்கள் எப்படி வெளியேறுவார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருமுறை வெளியேறினால் அந்த இடத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்றும் பிறகு தங்கள் வீடுகளுக்கு எப்போதும் திரும்ப முடியாது என காசா மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது இஸ்ரேலின் பொய் பிரச்சாரம் என ஹமாஸ் அமைப்பு கூறியுள்ளது. தரைவழி தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் தோல்வியை தழுவும் என்றும் அதனால்தான் வான்வழி தாக்குதலை மட்டுமே நடத்தி வருகிறார்கள் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. இதுவரை காசாவில் சுமார் 1350 பேர் உயிரிழந்துள்ளனர். குடிநீர், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் வழங்கும் ஒரே ஒரு மின் நிலையமும் தாக்கப்பட்டுள்ளது. சுமார் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கூடங்கள், பள்ளிவாசல்கள், ஐநா அகதிகள் முகாம்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மீது குண்டுகள் வீசி அழிக்கப்பட்டுள்ளன. ஆம்புலன்ஸ்களை கூட குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏராளமான பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை இரவு தொடங்கி வியாழக்கிழமை இரவு வரை 6 நாட்கள் இடைவிடாத குண்டுமழை பொழிந்துள்ளது இஸ்ரேல். காசாவில் நாளுக்கு நாள் நிலைமை மிக மோசமடைந்து வரும் நிலையில் உலக நாடுகள் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து அதன் தாக்குதல்களை ஊக்குவித்து மட்டுமே வருகின்றன.